வணக்கம். 25/4/2026 ஏப்ரல் மாதத்திலே சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 12ஆம் நாள். இன்றைய நாளிலே அஷ்டமி காலையில 12:11 வரைக்கும் இருக்கும். பின்பு நவமி வந்துடும். நவமி கூட மாலை 10:39 வரைக்கும். பின்பு தசமி வந்துடும். பூச நட்சத்திரம் காலையில 12:37 வரைக்கும் இருக்கும். பின்பு ஆயில் நட்சத்திரம் வரும். அந்த ஆயில் நட்சத்திரம் மாலை 11:50 வரைக்கும் இருக்கு. பின்பு மக நட்சத்திரம் வந்துடும். அப்போ 3 அப்படின்னு காம்பினேஷன்ல இருக்கும். இந்த நவமி அப்படின்ற நட்சத்திரம் எப்பயுமே எல்லாத்தையும் முன்னின்று நடத்தக்கூடியது. போராட்டங்கள், விடாமுயற்சிகள், சிரமத்தை வெல்லும் திறமைசாலிகளை மாற்றி கொடுப்பது, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நட்சத்திரம். அது மாதிரி ஆயில்ய நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கு. ஆயில்ய நட்சத்திரங்கிறதும் எதையும் கிராப் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் கடகராசியில் இருக்கும். அப்படி நல்ல நட்சத்திரம் கொண்ட இந்த நாள் சனிக்கிழமை. நந்தியம்பெருமானை வணங்குவது அப்படின்னு சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 மணி வரைக்கும். சாயங்காலம் 9:30 10:30 மணி வரைக்கும். ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:30, குளிகை 6:00-7:30. கிழக்கு பக்கம் போறவங்க கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. மேஷ லக்னத்தில் சூரியனின் இருப்பு நாழிகை 2:44 வினாடி. 5:59 சூரியனின் உதய நேரம். பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் என்கிற இந்த தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். சூரியன் புதன், சூரியன் உச்சமாக மேஷராசி. ஆட்சியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷபராசி. குரு மிதுன ராசி. சிம்மத்திலே இருக்கக்கூடிய சந்திரன், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது. இன்றைய நாளிலே ஆயில்ய நட்சத்திரம் என்கிறனால கடக ராசியிலே சந்திரன். ராகு கும்பராசியில் இருப்பார். சனியும் செவ்வாயும் அமர்ந்து இருக்கக்கூடியது மீனராசி என்று இன்னைக்கு கோச்சாரங்கள் இருக்கிறது. வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைய நாள்ல உங்க ராசியின் 4ஆம் இடத்திலே சந்திர பகவான். கரெக்டா யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடகடன்னு உங்களால எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து பயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே நிறைய இருக்கு. எதுதானே அப்படின்னு அசால்ட்டா இன்னைக்கு ஊதி தள்ளிடுறேன்னு நிறைய காரியங்கள் செய்வீங்க. அதனால வெற்றிகளை இலக்காக நீங்கள் அமைத்து கொண்டிருந்தால் இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கு. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, மற்றவர்களால் ஆதாயத்தை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்திலும் சக நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற வியாபார அந்த ஊழியர்களும் உங்களோட ரொம்ப அனுசரணையாக நடந்துப்பாங்க. வெளியூர் பயணங்கள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். வாகனங்கள் பயணங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போவது நல்லது. புண்ணிய ஸ்தலங்களிலே உங்களுக்கு நல்ல ஒரு இருக்கும். நீங்கள் நல்ல நாள் 7-9 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்க ராசியின் 2ஆம் இடத்திலே ஆட்சியிலே அமர்கிறார் சந்திரன். குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே நினைச்ச மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்கும். உள்ளத்தில் உள்ளது உயர்வாக உள்ளதல்னு சொல்லுவோம். அப்படி நல்லது நினைச்சோம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய நன்மைகள் நீங்கள் பெற போகிறீர்கள். என்னால முடியாதுங்கிற ஒரு வாரத்தை தூக்கி வர வச்சிருங்க. 3-7 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். சக்சஸ் ஸ்டோரி நிறைய இருக்கிற நாள். வாழ்க வளத்துடன். ராசிநாதன் ராசியிலே ஆட்சியில் அமைவதனாலே மனதிலே கொஞ்சம் நிம்மதி அப்பாடின்னு இருக்கும். பல காரியத்தை பிளான் பண்ணி அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி கொஞ்சம் அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற நாள்ல பயணங்கள் முக்கியமாக மற்றவர்களோட கனிவாக இருக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு வந்து அதனால வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல பரஸ்பரம் புரிதல் இருக்கும். அதனால் இன்னைக்கு நல்ல ஒரு நாள். 8-5 இது அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துல சந்திர பகவான். தொட்டுக்கோன்னு உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. உங்க ராசியினுடைய அனைத்து விதமான பலன்களும் எங்க இருக்குன்னா 6ஆம் இடத்துல இருக்கு. எதிரி ஸ்தானத்து அதை பார்க்கிறாரு.
அப்போ எதிரிகளை உடைத்து விட்டால் சுகங்களை கிடைத்து விடும் இல்லையா? அப்போ நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லாம நிறைய ஃப்ரீயா செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்டு. அதனால வெற்றிகளை இன்னைக்கு நீங்க நிறைய பண்ண போறீங்க. சிவ வழிபாடு இன்னைக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்திலே உட்கார்ந்துட்டார். அப்போ பண வரவுக்கு உண்டானா டெஃபினட்டா உண்டு, கவலைப்படாதீங்க. மகிழ்ச்சியும் காரியங்களிலே வெற்றியையும் இன்னைக்கு நீங்க சம்பாதிக்க போறீங்க. பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் நல்ல காரியமா செய்ய முடியும். வேலை இல்லைன்னா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, கல்யாண காரியங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும். வரவுகள் நிறைய இருக்கும், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் 3, 9. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் ஆட்சியில் இருக்கிறார். காரகோ பாவனாசின்னு தொழிலை கெடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ கொஞ்சம் பார்த்து செய்யணும். எப்படா வேலை நடக்கும்ன்ற இடத்துல வந்து என்னென்ன வேலை நடந்ததுன்னு யோசிங்க. கரெக்டாக பண்ணிட்டோமான்னு சாயங்காலம் செக் பண்ணுங்க. பயணங்கள்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த டிக்கெட்ஸ்லாம் இருக்கா செக் பண்ணிட்டு அப்போதான் நீங்கள் டீ எல்லாம் வாங்க முடியும். அதே மாதிரி உணவு தொழிலில் இருப்பவங்க கரெக்டாக உப்பு போட்டோமா இது பண்ணணுமான்னு கரெக்டாக பார்த்துடுங்க. இல்லைன்னா பொருள் நஷ்டமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இருக்கும். நிறைய கட் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க. எனர்ஜி நிறைய இருக்கும். மீடியா ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும். திக்குமுக்காட வெளியிட அவார்ட்ஸ் போன்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு. நீ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நல்லா இருக்குது. இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லா எனர்ஜி கொடுக்கதா இருக்கும். நிறைய ஓட்டங்கள் சாட்டங்கள் நிறைய இருக்கும். 5, 7 இந்த அதிர்ஷ்ட எண் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி. இன்னைக்கு உங்க மனசுல நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அதை எல்லாமே செய்யலாம். ஆனா கொஞ்சம் பூராட உத்திராட மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் போயிட்டுறதுனால யோசிச்சு செய்யுங்க சார் அப்படிங்கிற வார்த்தை வருது. பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். ஆதாயம் உண்டு. செய்கிற காரியத்துக்கு நிம்மதியாக செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த சுவாச கோளாறு மட்டும் இருந்தால் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. தெளிவாக தேர்ச்சியாக உங்களால் எதையும் பண்ண முடியும். 4, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகரம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு நல்ல கிறிஸ்டல் கிளியரா புரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். எந்த விஷயமும் தெளிவா இருக்கும். என்ன காரியம் செய்யணும், என்னென்ன செய்யணும்ன்ற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே உங்களுக்கு கண் முன்னாடி ஸ்கேனர்ல வந்து நின்றுடும். முக்கியமா அந்த உறவு கூட இருக்கக்கூடிய அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஃபேமிலியில நல்ல பாண்டேஜ் வச்சுக்கிறது, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் அந்யோன்யமா இருந்துக்கிறது, வேலையில இருக்கவங்க கூட அப்படியே அனுசரணையா போறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுப்பீங்க. வெளியூர்கள் போகும்போது கூட நீங்க அதை கரெக்டா பார்த்து அந்த போட்டோ எடுத்து அதெல்லாம் ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்படி கொண்டு வந்துருவீங்க. சிவனை வழிபடுவதனாலும் சிந்தை தெளியும். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். உங்க ராசியினுடைய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதும் மனதிலே இது நடக்கும் இது நடக்காதுன்னு நீங்களே ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் கிடைச்சிடும். இன்ட்யூஷன் பவர்ல நீங்க நிறைய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ணுவீங்க. அதுல உங்களால நிறைய சக்சஸை கொடுக்க முடியும். குடும்பத்தில் ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வயிற்று பிரச்சனைகள் இருந்து தீர்வாகக்கூடிய நாள். உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சூடு அப்படிங்கிறது இருக்கும். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே ரொம்ப முக்கியமா பார்க்கறீங்கன்னா, யார் உங்களுக்கு அதிகமா உதவுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பகைச்சிக்காம இருப்பது நல்லது.
நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல், நண்பர்களை சந்தித்து மகிழ்ந்து, அவர்களுடன் சமயோஜித புத்தியினாலே சில காரியங்களை சாதித்துக் கொண்டு, அவமானப்படாமல், வியாபார தந்திரங்களினாலே வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து, பிரச்சனை இல்லாமல் இன்னைக்கு கிளியரா டேவ முடிச்சுக்கோங்க. 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளத்துடன்.